கதை தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் நடக்குது. இங்கே ஒருத்தன் காலையில் பால் ஊற்ற ஒரு வீட்டு கதவு தட்டுறான். ஆனால் யாரும் கதவை திறக்கல. சரின்ட்டு பின்வாசல் வழியாக போய் பார்க்குறான். பார்த்தா அந்த வீட்டில் இருந்த 2 பேர் இறந்து கிடக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ எஸ்ஐ அதிகமாக ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து ஊருக்குள்ளே கொலை நடந்துருச்சுன்னு சொல்கிறான். அவரும் அங்கேருந்து கிளம்பி கொலை நடந்த இடத்துக்கு வராரு. பிறகு உள்ளே போய் விக்டிம்ஸோட பாடியை பார்க்குறாரு. அப்போது சவுத்தில் ரத்தத்தால் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறத கவனிக்கிறார். அதே நேரம் அவரோட ஸ்டேஷனுக்கு லக்ஷ்மின்னு ஒரு புது இன்ஸ்பெக்டரும் வராங்க. டிஎஸ்பி அந்த ஸ்டேஷனை பற்றியும் அங்கே வேலை பார்க்குற ஆட்களை பற்றியும் அவங்கள்ட்ட சொல்கிறாரு. மறுநாள் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மி அவங்க ஃபேமிலிஸோட துணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவங்கள்ட்ட இன்னொரு கொலை நடந்துருச்சுன்னு சொல்கிறான். பிறகு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி கொலை நடந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளை போலவே இந்த கொலையும் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிறகு அதிகமான அவர் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு. இந்த கொலைகளை பண்ணது ஒருத்தன் இல்லை 2 பேர். அதில் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட். இவங்க இந்த அளவுக்கு கொடரமாக கொலை பண்ணுறாங்கன்னா இவங்களும் ஏதோ விஷயத்தை பெருசாக பாதிச்சிருப்பாங்க. அதே போல் அவங்க 2 பேரும் ஆந்திராவை சேர்ந்தவங்களா இருக்கும்னு சொல்கிறாரு. அதை வச்சு ஆந்திராவில் உள்ள திருப்பதி போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறாங்க. இதே போல் சிமிலர் கேஸ் இங்கே எதுவும் நடந்திருக்காங்க. அவங்களும் இதே போல் இங்கே 76 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ஃபோன் வருது. இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மிட்ட கொடுக்க சொல்லி. அதில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் பேசுகிறாரு. இன்னொரு கொலை இங்கே நடந்திருக்கு. ஆனால் அந்த கொலையில் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அதை வச்சு இன்ஸ்பெக்டர் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனாலிசிஸ் வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே போல் எஸ்ஐ திருப்பதியில் இருக்கிற ஜெயிலுக்கு போய் அவங்க பேர் உள்ள கேஷ் கட்டுகளை செக் பண்ணி பார்க்குறாரு. இறுதியில் அவங்க 2 பேத்துக்குமே தெரிய வருது, சூரிய நாராயணன், ரவிசங்கர் என்ற 2 அண்ணன் தம்பிங்க தான் இந்த கொலைகளை பண்ணதுன்னு. பிறகு ஆந்திரா போலீஸ்ட்டு அவங்க மாற்றுறதுக்குள்ளே நம்ம அவங்கள பிடிச்சாகணும். ஏன்னா இவங்க நம்மகிட்ட எதையோ மறைக்கிறாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் ஆந்திரா போலீஸ்ட்ட மாட்டிக்கிறான். இன்னொருத்தன் தமிழ்நாடு போலீஸ்ட்ட மாட்டுறான். ஆனால் ஆந்திரா போலீஸ் அவனை தமிழ்நாடு போலீஸ்ட்ட தர மறுக்கிறாங்க. பிறகு அவனை எப்படியோ அங்கேருந்து தமிழ்நாடுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆந்திராவோட எம்எல்ஏ டிஎஸ்பி எல்லாம் அவங்க மேலதிகாரிங்க கிட்ட சொல்லி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இவங்களும் அந்த கொலைகாரனை அங்கே போய் விட்டுறாங்க. ஆனால் ஆந்திரா போலீஸ் அந்த 2 பேர்த்தையும் அங்கேயே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு ஒரு நாள் எஸ்ஐ அதிகமானும் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொலை பண்ணாங்க. ஆனால் அவங்க இந்த நிலைமைக்கு ஆக்குனவங்க யாருன்னே தெரியாமல் போச்சு, அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்காம போச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐட்டா சொல்கிறாங்க. அப்போ தான் எஸ்ஐ சொல்கிறாரு, நம்ம ஆந்திரா போலீஸ்லேருந்து சூரிய நாராயணனை இங்கே கூட்டிகிட்டு வந்த போவே நான் வேண்ட வாக்குமூலம் வாங்கிட்டு அதில் 1995 எம்எல்ஏ ஆட்களும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டாங்க. அதுக்கு எங்களை பிடிச்சிட்டு போய் அந்த கொலை பண்ணது நாங்கள் தான் ஒத்துக்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒத்துக்கல. அதுக்கு என் குடும்பத்தை கொண்டு வந்து சித்திரவதை செஞ்சாங்க. அதில் என் மனைவி மாசமாக வேறு இருந்தால் அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த கொலையை செஞ்சு தான் ஒத்துக்கிட்டோம். அதனால என் அப்பாவும் அவமானம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்த்து என் தங்கச்சிக்கும் மனநிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் இப்படி கொலைகளை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பான். பிறகு அவன் பேசின ஆடியோ காஸ்ட் ஆகியும் லெட்டரையும் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து இதை வச்சு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க ஆரம்பிக்கிறான். அதோட அந்த படமும் முடிஞ்சிருது.